அதாவது ஓதி உணர்ந்தவர், சகல வேதங்களையும் கற்ற வித்வான்கள் முன்னாலே உங்களுக்கும் பக்தி இருக்குன்னு காட்டிக்கணும்னா பாடுறது ஆடுறது தான். சும்மா வேறு மந்திரங்களை சும்மா நமகன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வாய் பாட்டுக்கு நமகன்னு சொல்லிகிட்டு இருக்கும், மனசு பாட்டுக்கு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கும். பக்தியினால் பாடும்போது தான் மனசு ஈடுபடுது. மனம், வாக்கு, காயம் என்ற 3 உறுப்புகளிலே பக்தியினாலே பாடி ஆடுகிற போது தான் 3மே ஈடுபடுது. பக்தி இல்லாமல் சும்மா நமகன்னு அர்ச்சனை பண்ணும்போது வெறும் வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கும். அதை தான் சொல்கிறார், என் செவிப்பார் அப்படின்னு. அடுத்து 6வது, மனிதரும் மற்றும் முற்றுமாய் மாயப்பிறவி பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பின் இன் சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி ஏத்தி குனிப்பார் முழுது உணர் நீர்மையினாரே. இவர் பெருமாளை அனுபவிக்கிறார். ஆழ்வார் அனுபவிக்கிற போது அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக உபன்யாசங்களில். பெருமாளை பற்றி ஆழ்வார் இன்னது சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப பாரம்பரியமான உபன்யாசகர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மாழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிற போது உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் என்று சாதிக்கிறார் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த அனுபவிக்கிற பொழுது அப்படிங்கிற டெர்மினாலஜி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆழ்வார்கள் பகவானை பற்றி பாடுகிற போது அதை உணர்ந்து பாடுகிறார்கள், ரசித்து பாடுகிறார்கள். சும்மா நம்ம ஜனகணமனை பாடுற மாதிரி பாடுறதில்லை. ஒரு பார்ட்டி முடிஞ்ச உடனே எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க, நேஷனல் ஆந்தம் ஜனகணமன, நம்மளுக்கு ஒரு பேருக்கு அர்த்தம் தெரியாது. இது என்னடா ஜனகணம் பாடி முடிகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது, ஒரு 30 வினாடியில் முடியக்கூடாது, இவ்வளோ பெரிய தேசிய கீதம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறான். உணராமல் பாடுகிறது அது. ஆனால் இவர் சொல்கிறார், தடங்கடல் சேர்ந்த பிரானை, அகன்று நீண்டு பரந்த சமுத்திரத்திலே பள்ளி கொண்ட பெருமாளை, கனியை கரும்பின் இன் சாற்றை கட்டியை தேனை அமுதை. இது ஒன்றுக்கும் 1/2 மணி நேரம் விளக்கம் சொல்லணும். அப்படி வியாக்கியானங்கள் படிச்சிருக்கேன், ஆனால் சுருக்கமாக தான் சொல்ல முடியும். கனியை அப்படிங்கிற கனியைன்னு சொல்லும்போது ஒரு மரத்திலோ செடியிலோ கொடியிலோ விளையும் பொருளிலே மனிதனுடைய நுகர்வுக்கு அதிகம் உகந்ததாக இருப்பது கனிதான். பூ, இலை, காய், அரும்பெல்லாம் அவ்வளவு இல்லை, பழம்தான் அதிகமாய் உகப்புக்குரியதாகிறது, இன்சுவை. அடுத்து கனியினுள்ளே விதை இருக்கும், அடுத்த தலைமுறை உருவாவதற்கு வித்து. பகவானுடைய சிருஷ்டி ஒரு நாளும் நின்று போவதில்லை, அதனால கனியை அப்படிங்கிறாரு. அடுத்து கரும்பின் இன் சாற்றை, கரும்பை கடித்து சப்பி அந்த சாற்றை உறிஞ்சிறதை விட யாராவது ஆலையில் போட்டு புளிஞ்சி டம்ளரில் கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்கள் மெட்ராஸில் போய் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ்ன்னு சொல்லி ரோட்டோரமாக வச்சுக்கிட்டேன். பெரிய பெரிய ஆளுகள்லாம் காரை விட்டு இறங்கி, எவ்வளோப்பா 5 ரூபாயா ஒன்று கொடு அப்படின்னு வாங்கி குடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் கரும்பை கையில் கொடுத்தா அதை தோலை உரிக்கணும். தோகையிலேருந்து ஆரம்பிக்கிறதா அடியில் ஆரம்பிக்கிறதா, அப்படி உரிக்கிற போது தோலோடு சேர்ந்து பல்லு வந்தாலும் வந்துடும், நாக்கு புண்ணாக போயிடும். அடுத்து இவ்வளவு சடங்கு முடித்து கடைசியில் கடித்து உறிஞ்சிற போது தான் அந்த டேஸ்ட்டு வரும். நமக்கு எப்போவுமே கோனார் நோட்ஸ் படித்தே பரீட்சை பாஸ் பண்ணி பழகும். ஒரிஜினலாக இன்டெலிஜென்ஸ் கிடையாது. எவனாவது ஒருத்தன் ஜீரணம் பண்ணி கொடுக்கணும், அதை நாம் சாப்பிடணும். அதனால் கரும்பாக சாப்பிட்றத விட அதை ஜூஸாக குடிக்கிறது ஈஸி, சுவை அதிகம். அதான் சொல்கிறார், கரும்பின் இன் சாற்றை கட்டியை. இப்போ கரும்பு சாறில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு தடவை புளிஞ்சிட்டா 1 மணி நேரத்தில் கருத்து போயிடும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கரும்பு சாறு புளியறணும் போய் கேளுங்க. ஏங்க நாங்கள் வந்த பிறகு புளிகிறீங்க, புளிஞ்சு ரெடியாக வைக்கப்படாதா அப்படின்னா, புளிஞ்சு வைக்கலாங்க, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலே கண்ணங்கரையர்னு ஆகிடும், எவனும் வாங்க மாட்டான். அதை காற்று பட்டால் அது கருத்து போயிடும், ஃப்ரெஷ்ஷாக புளியும் அப்படின்னு. சரி, அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக புளியணும்னு சொன்னால் நினச்ச நேரத்துக்கு கிடைக்காது. உங்களுக்கு திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, கொஞ்சம் இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்குது,
அப்போ நீங்கள் மெட்ராஸுக்கு போய் மவுண்ட் ரோட்டில் போய் வாங்க முடியுமா? அதுக்கு தான் அந்த லிக்விட் சுகர் கேனை சொலிடிஃபை பண்ணி வச்சுருக்கான். கரும்பின் சாற்றை கட்டியாக்கி வச்சுருக்கிறான். பாலை பவுடராக்கி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அமுல்யாவில். அது மாதிரி அதுதான் வெல்லம். அதான் சொல்கிறார், கரும்பின் இன் சாற்றை கட்டியை தேனை. இந்த தேனுக்கு ஒரு குணம், கரும்பு சாற்றுக்கு இல்லாத ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால், கரும்பு சாறுங்கிறது இனிப்பாக இருக்கும், அது மட்டும்தான். ஆனால் தேனுக்கு மருத்துவ குணம் உண்டு. கரும்பு சாறு பெரும்பாலும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 40 வயசு 50 வயசு ஆகிட்டா இனிமேல் இனிப்பெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் தேன் ஆயுர்வேதத்திலே ஒரு சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமிடுகளிலே எகிப்திய மன்னர்களை வைத்து புதைத்த போது சேர்த்து புதைக்கப்பட்ட உணவுப் பொருள்களிலே தேன் மட்டும் 3000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கெடாமல் இருந்தது என்று சொல்கிறார். 3000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மகாராஜாவை புதைக்கிற போது அவனோட சேர்த்து அவன் வேலைக்காரப்புறம் போட்டு தள்ளி, எதுக்குன்னா ஆவியாக அவர் அலையிற போது இவங்க சர்வெண்டாக வேணும், அவன் இவங்களையும் போட்டு தள்ளி, அப்புறம் சாப்பாடு பழம் எல்லாம் ஆடு மாடெல்லாம் வெட்டி உள்ளே வச்சு பிரமிட் கட்டுவாங்க. அப்படி வச்ச போது எல்லா உணவுப் பொருளும் அழிஞ்சு போச்சான், தேன் மட்டும் 7000 ஆண்டுகள் ஆகியும் அப்படியே இருக்குது. தேன் தானும் கெடுவதில்லை, தன்னை உண்பவனையும் உடம்பு கெடாமல் வச்சு. பெரும்பாலான லேகியங்களில் தேன் இருக்கும். சவனப்பிராச லேகியத்தில் தேன் இருக்கும், சாப்பிட்டு பார்க்கறது தெரியும். மருத்துவ குணமுடையது, மனிதனை அழியாது ஆரோக்கியத்தோடு இருக்க வைப்பது தேனை. அமுதை, அமுது அப்படின்னா மிருத் என்ற சொல் சாவை குறிக்கும், அமிர்த் என்ற சொல் சாகாத வாழ்வை குறிக்கும். அதான் அமிர்தம். மிருத்யோருமா அமிர்தங்கமயா வேதத்திலே சாவிலிருந்து வாழ்வுக்கு வாங்க. அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோருமா அமிர்தங்கமயா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாவிலிருந்து வாழ்வுக்கு வாருங்கள். தேவர்களுக்கு சாவிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை வேணுங்கிற போது பார்க்கடலை கடைஞ்சா அவங்களுக்கு அமுதம் கிடைச்சது. அதனால தான் இங்கே அமுதைன்னு சொல்கிறார். இந்த அமுதை பற்றி சொல்லும்போது இன்னொரு பாசுரத்திலே நம்மாழ்வார் தூய அமுதைன்னு சொல்கிறார். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடை உண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க ஜோதியை அப்படிங்கிற பாசுரத்தில் தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே அப்படின்றார். அதில் ஏன் தூய அமுதைன்னு போட்டார்? அப்போ தூய்மை இல்லாத அமுதம் வேறு இருக்குதா அப்படின்னு கேட்டால், தேவர்கள் அமுதம். தேவர்கள் அமுதம் சாப்பிட்டீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு காமந்தான் வரும், ஊர்வசி மேலே ஆசை தான் வரும். ஆனால் இந்த அமுதம் எப்படின்னா ஞானம் கொடுக்குற அமுதம், அதான் தூய அமுதுன்னு. தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனேங்கிற. நீங்கள் இந்திரலோகத்தில் போய் அமுதம் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற புத்தியும் கெட்டு போகும். இப்போ இன்றைக்கி ராத்திரி திடீர்னு தேவேந்திரன் உங்களுக்கு முன்னால் தோன்றிதான், எப்பா தென்திருப்பேரையில் கோவிலுக்கு முன்னால் உட்காந்து நீங்கள் மொய்மாம் பூங்குழை பாசனம்லாம் கேட்டீங்க, அதுக்கு பலனாக எல்லாருக்கும் ஒரு 100 மில்லி தேவலோக அமுதம் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்களும் வாங்கி குடிச்சிடுறீங்க. என்னடா ஆகும்னா, நாளைக்கு உபன்யாசத்துக்கு யாரும் வரமாட்டீங்க. ஏண்டானா அதை குடித்த உடனே உங்களுக்கு உடம்பு சுறுசுறுப்பாயிரும், வேறு வகையாக புத்தி வேலை செய்யும், போன இளமை வந்துடும், நரைச்ச முடியெல்லாம் கருத்துரும், சொட்ட தலையில் முடி முளைச்சிரும், முறுக்காயிடுவீங்க. அப்போ புதுசாக பொண்ணு பார்க்கணுமே, கல்யாண புரோக்கர் தேவை, அப்படி ஆகிடும். அந்த அமுதம் குடிச்சிங்கன்னா உங்கள் கதி இதுதான், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு விட்டுரும். அதனால் அது தூய அமுது இல்லை, அது டர்ட்டி அமுது. ஆனால் இவன் இருக்கிறானே, இவனை பருகினால் மாய பிறவி மயர்வு அறுத்தேனே, பிறவியே தீர்ந்து போச்சுறாங்க, அஞ்ஞானம் எல்லாம் போச்சுன்னு. அதனால் அப்படிப்பட்ட அமுதுங்கன்னு இங்கே காரிலேஷன், அதுக்காக சொல்ல வரேன். முனிவின்றி ஏத்தி குனிப்பார், முனிவின்றினா வெறுப்பின்றி. இந்த பகவானுடைய நாமாவை பாடுறதுக்கு வெறுப்பில்லாமல் சில பேர் பஜனை பாடிட்டு வாங்க, பாடிக்கிட்டு இருக்கிற போதே எட்டி பார்ப்பாங்க, என்னென்னா அங்கே அண்டாவில் கொண்டக்கடலை இருக்கா, பஜனை முடிஞ்ச உடனே இல்லை ஒன்றும் இல்லையா, இருந்தால் தொடர்ந்து பஜனை பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம். பாடிக்கிட்டு இருக்கிற போதே சரி இந்த கீர்த்தனை தான் கடைசின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது இன்னொருத்தர் ஆரம்பிச்சிடுறாரு, என்னடா இப்போ கொண்டக்கடலை திங்கிற மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு, சுண்டல் மேலே. அப்போது உங்களுக்கு பஜனை மேலே முனிவு வந்துடுது, வெறுப்பு வந்துடுது. அப்படி பஜனையெல்லாம் எடுப்படாதுங்க. ஒரு நோக்கத்தோடு பஜனை பண்ணினா அது பிரயோஜனம் இல்லை. உடன்போடு பண்ணுங்க, மெய்காதல்.
முனிவின்றி ஏற்றி குனிப்பார்னா ஆடுவார் முழுது உணர் நீர்மையினாரே. அவங்களுக்கு தான் ஞானம் வந்துருச்சு. நீங்கள் உபனிஷதங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி உபன்யாசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வேதம் பூரா மனப்பாடமாக ஒப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. பக்தி வரணும். திருமழிசை ஆழ்வார் போய்கிட்டு இருக்கார். அவர் காதில் வேதம் படப்படாதுன்னு சொல்லி வேதம் ஓதுறவங்க நிறுத்திடுறாங்க வேதத்தை. அப்போ என்ன ஆகுது? ஆழ்வார் பக்திமயமானவர், அவர்கள் வேதங்கற்ற ஞானமயமானவர்கள். ஞானம் பக்தியை கேலி பண்ணுதுங்க. பகவான் பார்த்தான், இது சரிப்படாது, இவங்க தலைவர் கொட்டணும் அப்படின்னு. இப்போ திருமழிசை ஆழ்வார் பார்த்தார், நான் வந்த உடனே வேதம் ஓதுறது நிறுத்துறாங்களா, எதுக்குப்பா நம்மால் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் எந்திரிச்சு போயிட்டா அவங்களாம் டே இந்த பையன் தொலைஞ்சான், இப்போ ஆரம்பிக்க மறுபடியும் வேதத்தை அப்படின்னு. ஒருத்தருக்குமே வேதம் ஞாபகத்துக்கு வரும். எங்கே விட்டான் ஏய் நீ சொல்லி எங்கே விட்டான், நீ தான் ஏன் சொல்லி எங்கேயா விட்டோம் அது மட்டும் தெரியும், எங்கே விட்டான்னு தெரியாது. அப்போது திருமழிசை ஆழ்வார் பார்க்குறாரு, என்னது நம்ம போன பிறகு கூட வேதம் ஆரம்பிக்காமல் இருக்காங்களே, என்ன செய்தி அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு ஒதுக்கிது. அவருக்குள்ளே தான் பெருமாள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்று அவகேளனம் பண்ணானுங்கள்ல, போட்டேன் ஒரு ஓடு அப்படின்றாரு. உடனே பார்த்தார், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருந்த வேத பகுதி என்ன, நெல்லுக்குள்ளே உமிக்குள்ளே அரிசி ஒளிந்திருப்பது போல் பரமன் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறான்ங்கிறது அது இவருக்கு தெரியும். இவர் வேதம் கடந்த ஞானி. இவர் தோற்றத்தை வச்சு இவரை திருவாளனுங்கிற பெரம்பு இருக்கிறவன் வளர்த்தவன், இவன் வேதம் காதல் விடக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணார், கீழே கடந்து ஒரு நெல் எடுத்து அப்படி உரிச்சு போட்டார். அவங்க பார்க்குறாங்க, ஏன்னா அதை வார்த்தையால் சொல்ல முடியும். இவர் சொன்னால் நீ யாரா அதை சொல்கிறதுக்குன்னு வம்புக்கு வருவோம். எதுக்கு வம்பு நமக்கு, அதை செயலால் செஞ்சு காட்டிடுவோம். உடனே அவங்களுக்கு ஆஹா இங்கே தான் விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த சிலர் இதை கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவு ஞானியாமன் என்று சொல்லி அவருக்கு அக்ரபூஜை செய்கிறார்கள். அது சிலருக்கு பிடிக்கவில்லை. அப்போது அவர் தன்னுடைய பாகதத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். அப்போ தன்னுடைய மார்பிலே பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் காட்சியளிக்கும்படியாக அக்கரங்கள் அக்கரங்கள் ஆவது என்று கொலோ என்ற பாசுரத்தை பாடி நான் யார் என்று உணர்த்துகிறேன். அதனால் உங்களுக்கு வேதம் படித்து ஞானம் மண்டையில் ஏறி பிரயோஜனம் இல்லை, பக்தி வரணும், பக்தி முதிர வேணுங்கிறார். அதான் முழுதுணர் நீர்மையினாரேங்கிறார். அடுத்தது 7 நிறுத்தணுமா இல்லையே. நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை நினைந்தாடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குலைந்து நையாதே ஊன்மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கட்கு என் செய்வாரே. மகாபாரதத்தை சொல்கிறார். நீர்மையில் நூற்றுவர். நீர்மைனா நம்ம சொந்தக்காரங்கிற ஒரு பரிவு கௌரவர்களுக்கு அந்த 100 பேருக்கும் இல்லை. யாரை எதிர்த்து சூதாடி யாரை காட்டுக்கு அனுப்புனாங்க, யாரோ ஒருத்தங்களையா, அவங்க தாயாதிகள். இவங்க அண்ணனுக்கு பிறந்தவங்கன்னா அவங்க தம்பிக்கு பிறந்தவங்க. நம்ம தாயாதி தானே பங்காளி தானேங்கிற ஒரு நீர்மை இல்லை. அவர்களை சூதாடி மாயச்சூதிலே தோற்கச் செய்து ஓட்டாண்டியாக்கி காட்டுக்கு அனுப்பினார். அப்படிப்பட்ட நீர்மையில் நோற்றுவர், நல்ல குணம் இல்லாத பாசம் இல்லாத அந்த 100 பேர் வீய அவர்கள் அழியும்படி ஐவருக்கு அருள் செய்து நின்று. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணா, இந்த 5 பேர் ஜெயிக்கணும், இதுக்கு என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் என்று தர்மமெல்லாம் புறம்பே தெளிவிச்சிட்டான். ஒரு இடத்துல சொல்றான், என்னை புறக்கணித்து செய்யப்படும் பாவங்கள் புண்ணியங்கள் ஆகின்றன. என்னை புறக்கணித்து செய்யப்படும் தர்மங்கள் அதர்மங்கள் ஆகின்றன, எனக்காக செய்யப்படும் பாவங்கள் புண்ணியங்கள் ஆகின்றன. அப்படியாக பொய்கள் சொல்லி மாயங்கள் செய்து மகாபாரதம் கை செய்தான். அவ்வளவு பண்ணி இந்த 5 பேரை ஜெயிக்க வச்சான். ஐவருக்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனை அவித்த பரஞ்சுடர். பார்மல்கு சேனை, அதுக்கு மகாபாரதம்னு ஏன் பேர் வந்தது? முழு பாரத தேசத்தினுடைய சைன்யம் கலந்து கொண்டது. எல்லா ராஜாக்களும் வந்துட்டாங்க, ஒன்று இந்த சைடு இல்லை அந்த சைடு. எத்தனை அக்ஷோகிணி, பார்க்கொள்ளாத ஒரு சைன்யம். அவ்வளவு சைன்யமும்
18 நாளில் காலியாகிற